This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for students, homemakers and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple tax, no selling or no referral. Have a Facebook, Instagram or YouTube account. You are already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வள்ளி பருவ வயதை அடைந்த பின்பு வேடர்களின் குல வழக்கப்படி அமைந்துள்ள பரணில் அமர்ந்து நெல் கதிர்களை பாதுகாக்க பறவைகளையும் விலங்குகளையும் விரட்டும் பணியில் ஈடுபட்டாள். அப்பொழுது அங்கே சென்ற நாரதர் அவளின் அழகை கண்டு வியந்து அதை பற்றி முருகப்பெருமானிடம் சென்று விவரித்தார். மேலும் வேடவர்களும் வள்ளியும் முருகப்பெருமானின் மீது அதிகளவு பக்தி கொண்டுள்ளதையும் எடுத்து கூறினார். உடனே முருகப்பெருமான் வேடவர் போல் தன் உருவத்தை மாற்றிக்கொண்டு வள்ளியிடம் சென்றார். அவரை பார்த்த வள்ளி, நீங்கள் யார் என்று கேட்க, முருகனோ காதல் உணர்வுடன் வள்ளியுடன் பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது வள்ளியின் தந்தையான நம்பிராஜன் மற்றும் வேடவர்கள் சிலர் அங்கு வந்து கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த வள்ளி தனது தந்தை தான் ஒரு வேடனிடம் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தாள். அந்த வேடனை ஏதேனும் செய்து விடுவார் என்று எண்ணி உடனே தப்பிட்டு செல்லுமாறு கூறினாள். முருகனோ சிறிது தூரம் சென்று வேங்கை மரம் போல் மாறி நின்று கொண்டார். புதியதாக ஒரு மரம் அங்கே இருப்பதை வேடவர்களும் நம்பிராஜனும் கண்டனர். பின் வேடவர்கள் அந்த மரத்தை வெட்ட முயற்சி செய்ய நம்பிராஜன் அவ்வாறு செய்ய வேண்டாம் என தடுத்து விட்டார். பின் வள்ளியை பார்த்துவிட்டு அனைவரும் சென்று விட்டனர். சிறிது நேரம் கழித்து மீண்டும் வேடனாக மாறிய முருகப்பெருமான் வள்ளியிடம் சென்று காதல் உணர்வுடன் பேசினார். வள்ளியோ அதற்கு இடம் கொடுக்காமல் எச்சரிக்கும் வகையில் பேசி முருகப்பெருமானை அனுப்பி வைத்தாள். முருகனோ மீண்டும் முதியவர் உருவம் எடுத்து வள்ளியிடம் சென்று சாப்பிட உணவு கேட்டார். வள்ளி தன்னிடம் இருந்த தினை மாவு தேனீ கொடுத்தாள். சாப்பிட்ட பின் தாகத்திற்கு நீர் கேட்க வள்ளியோ முதியவரை அங்கிருந்து சுனைக்கு அழைத்து சென்று நீர் அருந்த வைத்தாள். பிறகு முதியவர், என்னை நீ திருமணம் செய்து கொள்வாயா என்று கேட்க வள்ளிக்கு கோபம் அதிகரித்து முதியவரை எச்சரித்துவிட்டு தன்னுடைய இடத்திற்கு சென்று விட்டாள். பிறகு வள்ளியை திருமணம் செய்ய உதவி செய்யுமாறு வேண்டி தன் அண்ணனான விநாயகரை அழைத்தார் முருகப்பெருமான். விநாயகர் யானை உருவில் வந்து வள்ளியை அச்சுறுத்த வள்ளி பயந்து முதியவர் வடிவில் இருந்த முருகப்பெருமானை தழுவி கொண்டாள். அவரது திருமேனி அவள் மீது பட்டதுமே அவர் முருகப்பெருமான் என அறிந்து கொண்டாள் வள்ளி. பின்னர் அவளின் முற்பிறப்பு பற்றி கூறிவிட்டு நாளை வருவதாக அவ்விடத்தில் இருந்து சென்றார் முருகப்பெருமான். அடுத்த நாள் வள்ளியுடன் பேசிக் கொண்டிருந்ததை பார்த்த நம்பிராஜனும் வேடவர்களும் முருகப்பெருமான் மீது கோபம் கொண்டு அவரை தாக்க முயன்றனர். அங்கே நடந்த நிகழ்வில் வேடவர்களும் நம்பிராஜனும் இறக்க நேரிட்டது. இதனை கண்ட வள்ளி வருத்தம் அடைந்தாள். அப்பொழுது அங்கு வந்த நாரதரின் வேண்டுகோளுக்கு ஏற்ப நம்பிராஜனையும் வேடவர்களையும் உயிர்ப்பித்தார் முருகப்பெருமான். உயிர் பெற்ற அனைவரும் முருகப்பெருமானை வழிபட்டு தங்கள் இடத்திற்கு அழைத்து சென்று முருகப்பெருமான் வள்ளி திருமணத்தை தங்கள் குல வழக்கப்படி நடத்தி வைத்தனர். நன்றி, வணக்கம்.